அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சாம்சங் எல்இடி டிவி தான் சரி பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா மாடல் நம்பர் UA20J4003AR. பார்த்திங்கன்னா இதில் வந்து பவர் சப்ளை போர்டு தனியாக இருக்குது, எஸ்எம்பிஎஸ் போர்டு. அது இல்லாமல் மதர் போர்டு தனியாக இருக்குது, ப்ராசஸர் போர்டு. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா ப்ராசஸர் போர்டில் தான் பிரச்சனை. ப்ராசஸர் போர்டில் இருக்கிற ப்ராசஸர் ஐசி வந்து ஃபால்ட்டு. ஸோ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், போர்டு வந்து புதுசாக இருந்து இதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ் பண்ணி புதுசாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த போர்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் போர்டு இதில் பயன்படுத்த போகிறதில்ல. அதுக்கு பதிலாக வந்து நம்ம சைனா போர்டு, யூனிவர்சல் போர்டு வந்து உங்களுக்கு மதர் போர்டு கிடைக்கிது. அதை நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூனிவர்சல் போர்டுக்கு பவர் சப்ளை எடுக்கணும். அது 12 வோல்டேஜில் ஆப்ரேட் பண்ணக்கூடியது போர்டு, அது வேலை செய்யக்கூடியது. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சாம்சங் எல்இடி டிவிலேயே வந்து எஸ்எம்பிஎஸ் போர்டு தனியாக இருக்குன்னு சொன்னல, அதில் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை எடுத்துக்க போகிறோம். அந்த மதர் போர்டுக்கு தேவையான வோல்ட்டு இதில் வந்து 13 வோல்ட் நமக்கு அவுட்புட்டில் வரக்கூடிய போர்டு தான் இது. நம்ம இந்த மதர் போர்டுக்கு 14 வோல்ட் வரைக்கும் நம்ம இன்புட் வோல்ட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த எஸ்எம்பிஎஸ் போர்ட்லேருந்து நம்ம 13 வோல்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ப்ளஸ் வோல்ட்டு 13 வோல்ட்டு அதை எடுத்துக்கிறோம். மைனஸ் வந்து கிரவுண்ட் பண்ணிக்கிறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா பவர் ஆன் ஆஃப்னு சொல்லக்கூடிய ஒரு அவுட்புட் நமக்கு இந்த இது பவர் சப்ளை போர்டில் கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்டேஜ் நமக்கு கிடைக்கும். அந்த வோல்ட்டு நமக்கு பேக்லைட், அதாவது பேக்லைட் நம்ம டேர்ன் ஆன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இதில் வந்து பவர் சப்ளைலேயே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்பிஎஸ் போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேக்லைட்டு டிரைவர் சர்க்யூட்டு இருக்குது. அதனால் வந்து நம்ம பேக்லைட்டுக்கு தனியாக டிரைவர் எதுவும் அமைக்க தேவையில்லை. அது நல்லா தான் இருக்குது, அது வேலை செய்யுது. அது நம்ம எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம இதில் வந்து 12 வோல்ட்டு வந்து எடுத்துக்கிறதுக்கு இந்த ப்ளூ கலர் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கிறது 12 வோல்ட் வரும். ஸோ 12ங்கிறது இதில் 13 வோல்ட்டு 13 வோல்ட் வரும். அந்த வயலட் கலர் தான் நம்ம கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் பவர் ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்ல இடத்துல வந்து ஒயிட் கலர் ஒயர் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 5 வோல்டேஜ் வரும். பவர் ஆன் ஆஃப்ங்கிறது ஆன் ஆகும்போது தான் உங்களுக்கு மதர் போர்டுக்கு மதர் போர்டு வந்து உங்களுக்கு வேலை செஞ்சு நமக்கு பேக்லைட் ஆன் ஆகிற மாரி ஒரு அமைப்பு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம யூனிவர்சல் போர்டு வாங்கும்போதே நமக்கு இந்த சாம்சங் டிவிக்கு சொல்லி, சாம்சங் டிவியில் வந்து நமக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த எல்விடிஎஸ் கேபிள் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று பவர் இன்புட்டு லெஃப்ட் சைட்லேருந்து வரக்கூடியது இருக்குது, இப்போ பாசிட்டிவ் வோல்ட்டு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் வோல்ட் வரக்கூடிய எல்விடிஎஸ் கேபிள் இருக்குது. இதில் நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்விடிஎஸ் கேபிள் வந்து பாசிட்டிவ் சைடு, அதாவது பாசிட்டிவ் வோல்ட் வந்து ரைட் சைட்லேருந்து வரா மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த பவர் சப்ளை போர்ட்லேருந்து 13 வோல்ட் எடுத்தோன்னா அதை வந்து நம்ம இதில் எஸ்எம்பி போர்ட்லேருந்து எடுத்துக்கூடிய இந்த வோல்டேஜை வந்து நம்ம மதர் போர்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் சால்டர் பண்ணியிருக்கு. எல்விடிஎஸ் கேபிள் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரைட் சைட்லேருந்து பாசிட்டிவ் வோல்ட்டு ரைட் சைடில் வரா மாதிரி எல்விடிஎஸ் கேபிள் சாம்சங்க்குன்னு கேட்டு வாங்கிக்கணும். மதர் போர்ட் டு சாம்சங் பேனல் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்க வேண்டியதான். அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த மதர் போர்டு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அதோட சென்சார் தான் இந்த இது. கீபேடும் தனியாக வரும், சென்சாரும் வரும். நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணும்போது மதர் போர்டுக்கு நம்ம கீபேடு தேவையில்லை. நமக்கு ஒன்று சென்சாரை மட்டும் யூஸ் பண்ணி ரிமோட்டில் வேலை செய்யலாம் பார்த்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு எல்விடிஎஸ் கேபிள் பாசிட்டிவ் இன்புட்டு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். இப்போ உங்களுக்கு பேனல் தலைகீழ காமிக்கிறதுனால லெஃப்ட் சைடில் இருக்க மாதிரி தெரியும். ரைட் சைடில் நமக்கு பேனலோட பாசிட்டிவ் வோல்ட் வரும். தவிரத்தெல்லாம் நம்ம மாற்றி எல்விடிஎஸ் கேபிள் கனெக்ட் பண்ணிடக்கூடாது. அதே நேரத்தில் இந்த பேனல் வோல்ட்டு பார்த்திங்கன்னா 5 வோல்டேஜ் இந்த பேனலுக்கு தேவைப்படுது. நம்ம இந்த மதர் போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா
5 வோல்டேஜுக்கும் ஆப்ஷன் இருக்குது. 12 வோல்ட்டு அப்புறம் 3.3 வோல்ட்டு பேனல் வோல்ட்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குங்க. அதில் வந்து 5 வோல்டேஜ் தான் ஜம்பர் ஒன்று இருக்கும், அது 5 வோல்டேஜில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்பீக்கர் லைன், இது லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரு. ஸ்டீரியோ அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஏவி இன்புட்டில் நம்ம 2 ஆடியோ கொடுப்போம், அதில் லெஃப்ட் ரைட்னு சொல்லுவோம், அதான் ஸ்டீரியோ. அந்த அவுட்புட் நமக்கு கிடைக்கும். பெரிய வேலை கிடையாது, ஒரு சிம்பிளான வேலை. சரியாக நம்ம இப்போ சர்க்யூட்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா அதை